ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கேஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு இந்த பிசிசி சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அந்த டைம்லையோ, இல்லைனா வந்து பேட்ஜ் லைசன்ஸ் அதுக்காகவோ, இல்லைனா வந்து நீங்கள் இ-சேவை மையம் எதுக்காக வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ வந்து கேட்குறாங்க. நிறைய இடத்துல வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்து இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபைனலாக நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ சர்ச் பண்ணியிருக்க மாதிரி டிஎன் போலீஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-சர்வீசஸ் tnpolice.gov.in டிஎன் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸு, எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதில் 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ ரெக்வஸ்ட், வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்க நியூ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல சர்வீஸ் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். செல்ஃப் வெரிஃபிகேஷன், ஜாப் வெரிஃபிகேஷன், டெனன்ட் வெரிஃபிகேஷன், டொமஸ்டிக் ஹெல்ப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செல்ஃபாக உங்களுக்கு தான் வந்து நீங்கள் பிவிஆர் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க செல்ஃப் வெரிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கையில் ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ இந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே செக்யூர் கோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை இதை எடுத்து இந்த செக்யூர் கோட் ஆப்ஷனில் அதை எடுத்து அப்படியே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சென்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை எடுத்து ஓடிபி நம்பர் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே திரும்ப ஒரு செக்யூர் கோட் இருக்கும். அந்த செக்யூர் கோட் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்பேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து நேம் கேட்டிருப்பாங்க. நேம் இதில் எண்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டரா மிஸ்ஸஸ் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆதாரில் உங்கள் நம்பர் எப்படி இருக்கோ அதேமாதிரி கரெக்டாக வந்து என்டர் பண்ணணும். இந்த பாக்ஸில் ஆதாரில் இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே செலக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களோட அப்பா நம்பர், அதாவது சன் ஆஃபா டாட்டர் ஆஃபா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் கொடுத்துட்டு உங்கள் அப்பாவோட நேம் இல்லைனா ஹஸ்பண்டோட நேம் வந்து கரெக்டாக இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இந்த கேலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேட் வரும். கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே வந்து ஃபில் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் எல்லாமே. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே, அதாவது நீங்கள் கரண்டாக இருக்க இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுக்கணும். ஸோ பிறந்ததுலேயே இருக்கீங்க அப்படின்னா எத்தனை வயசு உங்களுக்கு அத்தனை வருஷம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எத்தனை வருஷம் கரெக்டாக அந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே அதாவது கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கரண்ட் அட்ரஸ் நீங்கள் இப்போ வேறு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு, கரண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா கரண்ட் அட்ரஸில் புதுசாக நீங்கள் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டுமே சேம் அட்ரஸ் அப்படிங்கிற இருக்க பட்சத்தில் சேமஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பெர்மனன்ட் கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அண்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 KB தான் இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 KB தான் இருக்கணும்.
ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்கேன் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட ஃபோட்டோ, ஐடி கார்டெல்லாம் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து இல்லை அப்படின்னா ஸ்கேன் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சு முதல்ல பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் தொடங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஜில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து எண்டில் அப்லோட் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அப்லோட் கொடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது உங்களோட அதாவது ஆதார் அட்ரஸ், ஐடி ப்ரூஃபே மேக்ஸிமம் கொடுங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்கு. ஏன்னா ஆதாரில் இருக்க அட்ரஸ் தான் நம்ம வந்து அதில் என்ட்ரு பண்ணியிருப்போம். ஸோ ஆதாரை இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் கொடுத்து உங்களோட ஆதார் காப்பியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, ஐடி கார்டு எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷன், ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அப்படின்னு இருக்கும். அந்த சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. சேவ் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். திரும்ப கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அப்டேட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணணும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 500 rupees வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நீங்கள் எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்கும். அடுத்த பேஜில் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நேம், உங்களோட மொபைல் நம்பர், செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நம்பர் ஆஃப் பர்சன், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் மேக் பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களா, நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். ஸோ நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து நெட் பேங்கிங் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுமே நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த டாப்பில் பேங்க் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா கீழே செலக்ட் பேங்க் அப்படின்ட்டு இருக்கும். கீழே சர்ச் பார் இருக்கும். அதிலே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போது எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலமாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு திரும்ப ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜுக்கு தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான நம்பர் டாப்பில் இருக்கும். பிவிஆர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டைம் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த டைம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த டைமு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே வந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பிவிஆர் அப்படிங்கிற செக்ஷனுக்கு உள்ளாடி வந்துட்டு நம்ம நியூ அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு கீழே ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த பேஜில் இருந்து அப்ளை பண்ணோம். நியூ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் செக்யூர் கோட் இருக்கும். இந்த கோட் எடுத்து அப்படியே இந்த பாக்ஸில் செக்யூர் கோட் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. அப்படிங்கிறத கொடுத்ததும் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்ததுமே நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட பிவிஆர் நம்பரு, செல்ஃப் வெரிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டேட்டு, உங்களோட நேமு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் வித் மாடரேட்டர் அப்படின்ட்டு வரும். இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷனில், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களை வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க அதாவது எல்லாமே முடித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இந்த ஆன்லைனில் இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இந்த பெண்டிங் இந்த லிஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகி இதிலே டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களோட ரிப்போர்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இஸ் ரெடி, கிளிக்கர் டு டவுன்லோட் அப்படின்ட்டு வரும். இதை கிளிக்கர் டு டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல், உங்களோட ரிப்போர்ட் வந்து பிடிஎஃப் ஃபைலாக உங்களோட மொபைல்லே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து உங்களோட ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டோட உங்களோட மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.